ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபாரகருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வஹம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அதைதத்யத்ய சக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ருதः சர்வகர்மஃலத்யாகம் ததः குரு யதாத்மவான். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தின் 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கூறும் விஷயங்கள், அர்ஜுனா, அப்படி முன்னால் நீ செய்யும் செயல்களில் கூட என்னை நினைக்க முடியவில்லை, செய்யும் செயல்கள் கூட என்னோட சிந்தனையோடு செய்ய முடியவில்லை என்றால் உனக்கு இறுதியாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், அழகான ஒரு வாய்ப்பு என்ன என்றால் அனைத்தையும் விட்டுட்டு, அனைத்து விதமான கர்ம பலனையும் விட்டுட்டு நான் தான் செய்கிறேன் என்ற அந்த ஒரு அகங்காரத்தோடும், இது என்னுடையது என்ற அந்த மமக்காரத்தோடும், அகங்காரம் மமக்காரம் பற்றுகள் ஆசைகள் அனைத்தையுமே விட்டுட்டு அதை அனைத்தையுமே எரித்து விட்டு என்னிடம் சரணாகதி செய்துவிடு என்றால், சரணாகதி செய்வதுதான் கடைசியாக ஒரே ஆப்ஷனாக இருக்கிறது. இது அனைத்துமே தோற்று போய்விட்டது. நம்ம மனதை அடக்க முடியவில்லை, மனதை பக்குவப்படுத்த முடியவதில்லை, அதில் இறைவனை நிறுத்த முடியவில்லை. இப்படி பலவிதமான இந்த லௌகீகமான விஷயங்கள், இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் நம் மனதை கவர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பல பொறுப்புகள், பலவிதமான பதவிகள் இந்த ஒரு உலகத்தில் இருக்கு. அப்படி அனைத்து விதமான பணிகளையும் நம்ம செய்து கொண்டிருக்கும் போது அந்த இறைவனை நினைக்க முடியவில்லை. இப்படி பல காரணங்களை சொல்வோம். அது அனைத்திற்கும் இருக்க முக்கியமான ஒரு விஷயம், முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக, இறுதி காலத்தில் என்னை மனதில் நினைத்து கொண்டு என்மயமாகவே இருப்பவன் என்னை அடைகிறான் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஆனால் சித்வாசியாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி என்று சொன்னார் கிருஷ்ணர். இறுதி காலத்தில் கூட என்னையே மனதில் நினைத்து கொண்டு அந்த மரண தருவாயில் கூட என் நாமத்தையே சொல்லி, என்னுடைய பெயரையே சொல்லி, என்னுடைய பெயரை உச்சரித்து என்னையே மனதில் நினைத்து கொண்டு என்னை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு, தீரா ஆசையோடு இருக்கும் நபருக்கு அந்த முக்தியை அளிக்கிறேன், ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார் கிருஷ்ணன். அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஆசையாக அந்த இறைவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படும் நபர்களுக்கு ஒரு வழியாக நம்ம கிருஷ்ணர் சொல்வது சரணாகதி ஒன்று மட்டும்தான் வழி என்று சொல்றார். அந்த சரணாகதியை செய்தனால்தான் ராமாவதாரத்தில் விபீஷணருக்கு அந்த சரணாகதிக்கு பலனாக அவரை தன்னுடைய அந்த படையில் ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு சரணாகதி செய்தனால்தான் கஜேந்திரனுக்கு மோட்சத்தையும் அளித்தார். இப்படி பலவிதமாக பல புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பல கதைகள், பல சரணாகதிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி அனைத்துமே அந்த அனைத்து சரணாகதிகளுக்குமே பலன் நிச்சயமாக உடனே அப்பொழுதே நம்ம கடவுள், நம்மளுடைய இறைவன் தருகிறார். அப்படி அந்த சரணாகதிக்கான அந்த ஒரு பலன், அந்த ஒரு பலம், அதை காட்டிலும் பலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய அனைத்தையுமே தியாகம் செஞ்சுட்டு அந்த இறைவன் ஒருவரே கதி என்று அவரது திருவடியில் அவரோட கால்களில் விழுந்து அவரை நமஸ்கரிப்பதை காட்டிலும் உயர்ந்த ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது என்று கிருஷ்ணரே இந்த இடத்துல நம்மளுக்கு உணர்த்துறார். அதனால் இது எதுவுமே சரிப்பட்டு வரலையா, மனதை பக்குவப்படுத்துவது, அதில் இறைவனை நிறுத்துவது, இது எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரலையே என்று சொன்னால் அனைத்துமே விட்டுட்டு என்மயமாகவே மாறிவிடு, என்னையே அனைத்து இடங்களிலும் காண்பாயாக, என்னையே அனைத்து இடங்களிலும் நினைப்பாயாக, என் மயமாகவே மாறிவிடு என்று சொல்லி, அப்படி என்னிடம் சரணாகதி செய்தவர்களை ஒருபொழுதும் நான் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை, இனி கைவிட போவதும் இல்லை என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தின் 11வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.